அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீட்டில் செய்ய போகிற ரெசிபி என்னென்னா, இன்றைக்கி வெஜ் குருமா தாங்க செய்ய போகிறேன். சப்பாத்தி பூரிக்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இட்லி தோசை கூட நல்லா தொட்டுவிட்டு சாப்பிட்லாங்க. செம்ம சூப்பராக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அப்படியே நம்ம சேனல் மும்தாஜ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வருங்க. அதுக்கு தேவையான மசாலா நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்றேன். ஒரு பட்டை போட்டுக்கலாம். ஒரு 4 கிராம்பு இருக்குங்க போட்டிருக்கேன். 3 ஏலக்காய் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு இது ஃபஸ்ட்டு குறன்னு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி குறன்னு அரைச்சிட்டு நெக்ஸ்ட் அதுலேயே ஒரு 2 பச்சை மிளகாயை நான் வந்து போட்டுடுறேங்க. காரம் இந்த அளவுக்கு போதும் உங்களுக்கு. ஒரு கப்பு இருக்குங்க. நான் வந்து தேங்காய் இருக்கும் சின்ன கப்பால் அதையும் போட்டு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். தேங்காய் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், அந்த மசாலா அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஸ்டவ்வில் குக்கர் வச்சுருக்கேங்க. 100 கிராம் இருக்கும் பியூர் கடலை எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்பைசஸ் எல்லாத்தையும் போட்டுடுறேங்க. போட்டுட்டு இது நல்லா பொரிஞ்சதும் நான் 1 கப்பு வெங்காயம் நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். வெங்காயத்தை நீங்கள் நல்லா நைஸாக அரைஞ்சிக்கோங்க. ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளி அதோடு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிடலாம். அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும் வெங்காயம் தக்காளி. பாருங்கள், அதை வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். அதோட பச்சை வாசனையும் நல்லா போகணுங்க. அதே நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம எண்ணெயிலே வதக்கிடலாங்க. ஓகே, வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலா இப்போ எல்லாமே சேர்க்க போகிறேன். நான் 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். மல்லி மிளகாலாம் சேர்த்து அரைச்சி தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துறேன். சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கிடலாம். அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. சப்பாத்தி ஒரு சாஃப்டான சப்பாத்தி எல்லாத்தையும் பூரிக்கு அவ்வளோ தூரம் அருமையாக இருக்கும். ஒரு 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்காக நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துட்டு மல்லி, புதினா, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கோட பச்சை பட்டாணிலாம் சேர்த்து சாப்பிடும்போது செம சூப்பராக இருக்குங்க. கொஞ்சமாக நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் இருக்குங்க தூள் உப்பு சேர்த்துட்ருக்கேன். நம்ம உப்பு போட்டு திரும்ப இன்னும் ஒரு 5 நிமிஷம் வதக்கலாங்க. நம்ம ஏன் உப்பு போட்டு வதக்குறோன்னா உங்களுக்கு சீக்கிரமே வந்துடும். 4 விசில் விடுறது ஒரு 3 விசிலே நீங்கள் வந்து இறக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே நல்லா வதங்கியிருக்கும் உங்களுக்கு. ஃபைனலாக நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் மசாலா பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். பாருங்கள், நீங்கள் திக்காக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்குங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு போதுமான அளவுக்கு அந்த உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி நமக்கு வேகணும். அதுக்கோசம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக வரும் உங்களுக்கு. வெந்து வரும்போது மூடி வச்சு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேங்க. நான் பட்டாணி வேகிறதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். அதனால் ஒரு 3 விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும் திக்காகிடுச்சிங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் அந்த சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்குங்க. ஹோட்டல் சுவையை மிஞ்சிடுங்க. அவ்வளோ தூரம் அருமையாக இருந்துச்சு இந்த குருமா. இன்னும் 2 சப்பாத்தி கூட சாப்பிட்லாங்க. இதுக்கு வந்து இன்றைக்கி சாஃப்டான சப்பாத்தி தான் நான் வந்து சுட்டிருக்கேங்க. ஃபைனலாக கொஞ்சம் மல்லியில் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு சாஃப்டான சப்பாத்தியோட இந்த வெஜ் குருமா சாப்பிடும்போது அவ்வளோ தூரம் அருமையாக இருக்குங்க. சப்பாத்தி மாவு எப்படி போடுறது, எல்லா மெஷர்மெண்ட் எவ்வளோன்றதெல்லாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இங்கே லைட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நான் திருப்பி போட்டு எவ்வளோ ஒரு சாஃப்டாக எடுத்துகிட்ருக்கிறேன். அவ்வளோதான், அப்படியே எடுத்து வெஜ் குருமாவோடு சாப்பிட வேண்டியது தான். ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.